ஹலோ சிஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 4 முதல் 6 மாத கர்ப்பிணிகள் என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றது தெளிவாக சொல்ல போகிறேங்க. கர்ப்ப காலத்தில் தாய் மற்றும் வயிற்றில் வளரும் குழந்தை இருவருமே போதுமான அளவு ஊட்டச்சத்து தேவை. கர்ப்பிணி உணவு முறையை திட்டமிட கர்ப்பகால ட்ரைமஸ்டர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் 4 to 6 மாதம்ன்றது ரொம்ப முக்கியமான காலம். ஏன்னா அனாமலி ஸ்கேன் எடுப்பாங்க. 2ஆம் ட்ரைமஸ்டர் காலங்களில் கர்ப்பிணிகள் கர்ப்பகால அறிகுறிகள் உபாதைய குறைவாக, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருந்தால் மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டர் உங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த வாந்தி குமட்டல் ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருக்கும். ஓரளவு நீங்கள் ஃபுட்டில் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர் எல்லாருக்குமே கண்டிப்பாக பசியில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கும். எல்லா சென்சேஷனும் குறைய ஆரம்பிச்சிருக்கும் இல்லைங்களா? இந்த கர்ப்ப காலத்தில் குழந்தைக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் தேவைன்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா? கர்ப்ப காலத்தில் முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்ல இரும்பு சத்து தேவை. அதனால் கர்ப்ப காலத்தில் கருவில் வளரும் குழந்தைக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்ல உதவுது. உணவில் இரும்பு சத்து குறைவாக இருந்துச்சுன்னா ரத்த சோகை பிரச்சனை வருங்க, முன்கூட்டியே பிரசவம் நடக்கும், மனசோர்வு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதனால் கண்டிப்பாக கர்ப்பிணிகள் ஒரு நாளைக்கு 27 மில்லிகிராம் இரும்பு சத்து எடுத்துக்கணும். சரி, இரும்பு சத்து எடுத்துக்கிறாங்க, இரும்பு சத்து எந்தெந்த பொருள்லாம் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கலாம். நம்ம சாப்பிட்ற எல்லா பொருள்லையுமே இரும்பு சத்து இருக்குங்க. பேரீச்சை பழத்தில் இருக்குது, முருங்கைக்கீரையில் இருக்குது, ஓட்ஸில் இருக்குது, பீன்ஸில் இருக்குது, பருப்பு வகைகள் இருக்குது, கொட்டைகளில் இருக்குது, பச்சை நிற காய்கறிகளில், கீரைகளில், இது எல்லாத்துலேயும் இரும்பு சத்துன்னு அதிகமாக இருக்குது. தாவரங்களை விட அசைவ உணவுகள் தான் இரும்பு சத்துக்கள் நிறைய அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக சாப்பிடுங்க. ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? சரி, வேற என்ன சத்து தேவை? இரும்பு சத்து தேவை. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப தேவைங்க. கர்ப்பத்தோட செகண்ட் ட்ரைமஸ்டரில் குழந்தையோட மூளை மற்றும் பிற திசுக்களோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ப்ரோட்டீன் தேவை. ஒரு நாள் ஒன்றுக்கு 1 கிலோ எடை உள்ளவர்கள் 1.52 கிராம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். 79 கிராம் எடை உள்ளவங்க 121 கிராம் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ இருக்கீங்கன்றத பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன்ஸ் எதுலலாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பட்டாணி வகைகள், பீன்ஸ் வகைகள், பருப்பு வகைகள், நட்ஸு, இது மாதிரி நிறையத்தில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அதை நிறைய எடுத்துக்கணும். சரிங்களா? 3வது மிக முக்கியமான சத்து செகண்ட் ட்ரைமஸ்டர் கால்சியம் தாங்க. 18 வயதுக்கு குறைவானவங்களுக்கு 1000 மில்லிகிராம் கால்சியம் தேவை. கர்ப்ப காலத்தில் தினமே ஒரு கர்ப்பிணிக்கு 1300 கிராம் கால்சியம் தேவை. கால்சியம் குழந்தையோட எலும்புகள், பற்கள் உருவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தசைகள், நரம்புகள், இது எல்லாமே க்ரோத் ப்ராப்பராக வரணும்னா கால்சியம் தேவை. கால்சியம் இதிலெல்லாம் இருக்குது, எல்லா பால் பொருளையும் இருக்குது. அதாவது பன்னீரில், தயிரில், மில்கில், இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. முட்டையில் இருக்குது. சரிங்களா? முட்டையில் ப்ரோட்டீனும் இருக்குது, கால்சியமும் இருக்குது. அதே மாதிரி வெள்ளை பீன்ஸில் இருக்குது, பாதாமில் இருக்குது, மத்தி மீன், சால்மன் மீன், ப்ரொக்கோலியில் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஜூஸ் வகைகள்லாம் இருக்குது. அதை கண்டிப்பாக எடுத்துக்கணும். 4வது சத்து செகண்ட் ட்ரைமஸ்டர் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ஃபோலிக் ஆசிட். ஆரஞ்சு, முழு தானியங்கள் மற்றும் அடர் பச்சை இலை காய்கறிகளில் ஃபோலட் அதிகமாக இருக்கும். இது ஒரு பி விட்டமின். இது ஃபோலிக் ஆசிட்னு கூட இதை சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன உடனே டாக்டர் கொடுக்குற முக்கியமான டேப்லெட் ஃபோலிக் ஆசிட், இரும்பு சத்து மட்டும்தான். இரும்பு சத்து கூட அவங்க இரும்பு சத்து கம்மியாக இருந்தால் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் ஃபோலிக் ஆசிட் ரெகுலராக கண்டிப்பாக எல்லாரும் கொடுப்பாங்க. அது ஃபோலட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது இருந்துச்சுன்னா தான் குழந்தைக்கு நரம்பு குழாய் குறைபாடுகள் தடுக்க முடியும், முன்கூட்டிய பிரசவம்லாம் ஏற்படாமல் இருக்கும். கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் தினசரி 400 முதல் 800 மைக்ரோகிராம் ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கணும். சரி, நம்ம மாத்திரையாமல் எடுத்துக்கிறோம் இல்லையா? மாத்திரையும் எடுத்து மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பொருட்கள் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்றத சொல்கிறேன். கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா? அதை வேக வச்சோ, பட்டாணியாவோ, குருமாவோ ஏதோ ஒன்று சாப்பிடுங்க. கருப்பு கொண்டக்கடலை இருக்குது. அதே மாதிரி பட்டாணி, பருப்பு வகைகள், அதே மாதிரி கீரைகள், முட்டைகோசு, ஆரஞ்சு பழம், அரிசி, இதெல்லாம் ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்குது. கர்ப்பத்துக்கு கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த ஃபோலிக் ஆசிட் எடுத்துப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். நான் சொல்கிற ஒரு சத்துக்களும் உங்கள் ஃபுட்டில் இருக்கான்றது நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? கர்ப்ப காலத்தில் அடுத்து மிக முக்கியமான சத்து விட்டமின் டிங்க. இது விட்டமின் டி பாப்பா வயிற்றுக்குள்ளே வளர்கிறாங்க இல்லையா? அவங்களோட எலும்புகள் மற்றும் பற்களை உருவாக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 600 IU பரிந்துரைக்கப்படுதுங்க. விட்டமின் டி கொஞ்ச நேரம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, காலை தூங்கி எழுந்தோடனே அந்த எதிர் சூரிய வெயில் வரும் பார்த்தீங்கன்னா, அங்கே கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் கம்முன்னு உட்காகிறதோ நிற்கிறதோ, அதை நம்ம மேலே ஸ்கின் மேலே படணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இயற்கையான உணவுகளில் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் சூரியன் கிட்டேருந்து வாங்கலாம். அது பால்கனியோ மாடியிலையோ கொஞ்ச நேரம் நின்னீங்கன்னா போதும். அப்படி இல்லைன்றப்போ ஒரு சில ஃபுட்டுலாம் கூட இது இருக்குங்க. என்னென்னா சால்மன் மீனில் இருக்குது, காணாங்கழுத்து மீன், சூற மீன், கொழுப்பு நிறைந்த மீன்கள், மீனோட கல்லீரல் எண்ணெய், அதே மாதிரி பாலாடை கட்டி,
முட்டையோட மஞ்சள் கரு நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் விட்டமின் டி இருக்கிறதுல ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இந்த விட்டமின் டி சப்ளிமெண்ட் கிடைக்குது, நிறைய பேர் டாக்டர் அது வந்து எடுத்துக்க சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்து மிக முக்கியமான சத்து ஒமேகா 3ங்க. அந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் தாய் மற்றும் குழந்தை 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அத்தியாவசிய கொழுப்பு வந்து அமிலம் வந்து இதயம், மூளை, கண்கள், நோய் எதிர்ப்பு இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒமேகா 3 ஆரம்ப கால பிரசவத்தை, அதாவது ஒரு சில பேருக்கு 5th மந்த்ல 6th மந்த்ல டெலிவரி ஆகிடும். இந்த சத்துக்கள்லாம் குறைஞ்சாதான் அந்த மாதிரிலாம் ஆகுறது. கர்ப்பிணிகளுக்கு கண்டிப்பாக இந்த ஒமேகா 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒமேகா 3 அப்படின்றது வந்து எதெல்லாம் இருக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கணும், 1.4 கிராம் எடுத்துக்கணும். இது சால்மன், காளாங்கிழத்தி, சூற மீன், மத்தி மீன், எண்ணெய் மீன், ஆளி விதைகள், சியா விதைகள், இது மாதிரி ஒரு சில விதைகள் எல்லாம் இருக்குது. ஒரு நாளைக்கு சும்மா ஒரு 10 விதைகள் சாப்பிட்டா கூட போதும். அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் நீரிழப்பு நோய் ஏற்படாமல் இருக்கணுன்றப்போ ஒரு நாளைக்கு 8 முதல் 12 டம்ளர் தண்ணி குடிக்கணும். நீர் வந்து நஞ்சு கொடி மற்றும் அம்னோட்டிக் பையை உருவாக்கும். கர்ப்ப காலத்தில் நீரிழப்பு நரம்பு குறைபாடுகளை ஏற்படும். தாய்ப்பால் உற்பத்தி வராது டெலிவரி கழிச்சதுனால. நீங்கள் இப்போ இருக்கிறப்ப நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்றப்போ எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருப்பீங்க. இது வந்து 4 to 6 மந்த்தில் நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்னன்றது 1 by 1 சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் இந்த பீஸா, பர்கரு, நொறுக்கு தீனிலாம் சாப்பிடாம ஒரு நாளைக்கு ஒரு அரைக்கீரை அரைச்சிட்டு ஒரு பீட்ரூட் கூட்டு, ஒரு ஆம்லேட், ஒரு பேக் வச்சு மட்டும் டெய்லியுமே சாப்பிட்ணும். நைட்டு தூங்க போகிறதுனோட ஒரு டம்ளர் பால், காலையில் எழுந்த உடனே பால், இவ்வளோதான். இதை ரெகுலராக சைக்கிளாக பண்ண. ஒரு நாளைக்கு கீரை, ஒரு நாள் கூட்டு, ஒரு நாள் அதே மாதிரி நிறைய ரசம் அது மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. ரசம் லைட்டாக எடுத்துக்கிட்டு இந்த பீட்ரூட் கூட்டு, கேரட் கூட்டு, புடலங்காய் கூட்டு, பீர்க்கங்காய் கூட்டு, கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணி அதே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க. வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் இப்போ உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கலனா கூட ஒரு வெண்டைக்காய் ஒரு 15 எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பெப்பர், சால்ட் போட்டு சோறு போட்டு அப்படியே நல்லா கலந்து பாவக்காய் மட்டும் வச்சு ஊற்றி கலந்து உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குதோ. எனக்கெல்லாம் பயங்கரமான வாமிட்டிங், எழுந்து நிற்க முடியாத அளவு வாமிட்டிங் இருந்துச்சுங்க. எங்கள் அம்மா அது எல்லாம் என்னுடைய மாமியார் வீட்டில் இருக்கிறவனையும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது மோஸ்ட்லி. ஆனால் எங்கள் அம்மாட்ட போனவொடனே எனக்கு வாமிட்டிங்லாம் நிற்க ஆரம்பிச்சுது. அதாவது நான் இங்கே எங்கள் மாமியார் வீட்டில் வாமிட் எடுக்கிறப்ப எனக்கு யாருமே ஐயோ பாவம்லாம் கூட யாருமே சொல்லவே மாட்டாங்க. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அது எல்லாமே ப்ரெக்னென்சி டைம்ல எதிர்பார்க்கறது தான். ஆனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனப்போ நான் ஒரு வாட்டியும் வாமிட் எடுக்கிறப்ப எங்கள் அம்மா அப்படியே பதறுவாங்க, துடிப்பாங்க. அதுவே கொஞ்சம் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும், நம்மளை கேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு. எனக்கு ஸ்ட்ராபெரி ஜூஸ், எனக்கு எதெல்லாம் போட்டால் வாமிட் வராதோ அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு இருப்பாங்க, ஒரு சில பேருக்கு இருக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இப்போ ஒரு அம்மாவும் ஆகிட்டோம். நான் செகண்ட் பேபிக்கு வந்து என்னன்னாலே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு குழந்தைய பார்த்துட்டு இருக்கலையா. அதனால் நீங்கள் வந்து பாப்பா வளர்ந்த உடனே நீங்கள் ரொம்ப மெச்சூர்ட் ஆகிடணும். மற்றவங்க நம்மளை பார்த்துக்கணுன்றது எதிர்பார்க்கக்கூடாதுன்றது நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்காக இல்லாமல் உங்கள் குழந்தை வந்து உங்களை நம்பி உங்கள் வயிற்றுக்குள்ளே வந்திருக்கு. அந்த பாப்பாக்காக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, அந்த பாப்பாக்காக ஹாப்பியாக இருங்க, பாப்பா கூட பேசிகிட்டே இருங்க, பாப்பாவுக்கு ஒரு பேர் வைங்க, பாப்பா கூட சிரிச்சுட்டே இருங்க, எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருங்க. இப்போ என் பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க வயிற்றுக்குள்ளே எத்தனை வச்சுக்க முடியுமா? வச்சுக்கவே முடியாது, நடக்காத ஒரு விஷயம். அதனால இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் வயிற்றுல குழந்தை இருக்குது, அந்த டைமை மட்டும் என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருங்க. சுற்றி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தால் அதை கண்டாதீங்க. அதெல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். ஆனால் இந்த மூமெண்ட் திருப்பி உங்களுக்கு வரவே வராது. அதனால் ரொம்ப ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக பாட்டு கேட்குறது, தூங்குறது, என்னெல்லாம் பிடிக்குது அதெல்லாம் பண்ணுங்கள். சரிங்களா? நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் குழந்தை ஆரோக்கியமாக பிறகு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.